மீண்டும் இந்த ஆட்சியில் ஒரு ஆணவ கொலை நம்ம பார்க்குறோம். சமூக நீதி பேசுகிற ஆட்சியில் ஆணவ கொலை இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிவிப்பும் எந்த ஒரு இடத்துலேருந்து வரல. ஆனால் கொல்லப்பட்ட அந்த அந்த சிறுவன் அந்த வாலிபன் வந்து படிப்பில் கூட நல்ல ஒரு படிப்பு மார்க் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது இப்படி ஒரு ஆணவ கொலை தெரிஞ்ச அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி இப்படி ஒரு பள்ளி தோழியை சந்திச்சு பேசியிருக்காரு. இப்போ எப்படி உருட்டுறாங்கன்னா, காதலாக இருந்தால் அது ஆணவ கொலை, நட்பு ரீதியாக இவர்கள் பேசுவதை பிடிக்காமல் அவர் கொலை செய்திருக்கிறார். அதனால் இது சம்பந்தமாக அந்த பெண்ணிடமே விசாரணை நடக்கிறது. ஒருவேளை காதல் இல்லை என்றால் இது ஆணவ கொலை இல்லையா? எப்படி இது? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு எதிராக உடனடியாக அரசியல் ரீதியாக திருமாவளவன் மற்றவர்கள்லாம் குரல் கொடுத்தால்தான் அதற்கு ஒரு அழுத்தம் வரும். அதிகாரிகள் பயப்படுவாங்க. நீங்கள் ஏன் அந்த பையனுக்கு கோபம் வருது? தன்னுடைய அக்காவோட பழகிறான்னா ஏன் கோபம் வருது? இந்த கோபம் உடனடியாக வந்திருக்குமா? பல நாள் கோபம் தான் இது வந்திருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். பிரைம் மினிஸ்டரோட விசிட்னு சோழ சாம்ராஜ்யத்தை வந்து கையில் எடுத்து பேசியிருக்காரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்க போகிறோங்கிற திமுக செய்ய தவிரதை பிஜேபி கையில் எடுத்தாங்க. திமுகவினர் பொதுவாகவே தங்களை சோழ பரம்பரையுடைய வாரிசுகள் மாதிரி பெருமை ஜாஸ்தி. நீங்கள் அமைதிப்படையில் கூட அமாவாசை வாரிசு மாதிரி அமாவாசைன்னு யாரை சொல்லியிருப்பாருன்னா இதுதான் சொல்லியிருப்பாரு. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏன்னு சொன்னது வந்து இவங்களை கிண்டல் பண்ணலாம். நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் பேசுகிறவர்கள் தமிழர் பாரம்பரியம், தமிழர் பெருமை, கடாரம் கொண்டான். நீங்கள் அந்த அளவுக்கு கடல் கடந்து சென்றவனை எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிக்கணும். ஆனால் ஒரு மோடி தான் அதை செய்கிற மாதிரி இருக்குன்னா இவர்கள் எந்த அளவுக்கோ அதில் கூணி குறுக்கி போய் தான் இதெல்லாம் போய் நிற்கிறாங்க. சென்டிமெண்ட்டாக இவர்களுக்கு என்ன பயனா, நீங்கள் ராஜராஜ சோழன் கட்டின அந்த இது இருக்குல்ல கோயில், அந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. போனால் அது ஒரு சென்டிமெண்ட். அந்த நேரம் தான் 84 இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் போயிட்டு வந்தாங்க. உடனே அவங்க சுடப்பட்டாங்க. இவர் நோயில் வந்து அதுலேருந்து அந்த பயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. திமுக என்னதான் ஆச்சு? திமுக அவர் அமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை பிரைம் மினிஸ்டர் வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் தமிழ்நாட்டுக்கு பெருமைங்க வந்தவர் வந்துட்டு போனதுங்கிறது. தொல் திரும்ப அவர்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவருமே பிரதமர் பேசினது தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரே பெருமை சேர்க்குறாங்களே பிரைம் மினிஸ்டருக்கு. என்னென்ன இடி வாழ்க ஒரே அர்த்தத்தோட முடிஞ்சு. ஆமாம். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். நான் வணக்கண்ணே. வணக்கம். பிரைம் மினிஸ்டரோட விசிட்னு சோழ சாம்ராஜ்யத்தை வந்து கையில் எடுத்து பேசியிருக்காரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்க போகிறோங்கிற சொல்லியிருக்காரு. திமுக செய்ய தவிரதை பிஜேபி கையில் எடுத்தாங்களாண்ணே? திமுகவினர் பொதுவாகவே தங்களை சோழ பரம்பரையுடைய வாரிசுகள் மாதிரி அந்த பெருமை ஜாஸ்தி. நீங்கள் அமைதிப்படையில் கூட அமாவாசை வாரிசு மாதிரி அமாவாசைன்னு யாரை சொல்லியிருப்பாருன்னா இதுதான் சொல்லியிருப்பாரு. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏன்னு சொன்னது வந்து இவங்களை கிண்டல் பண்ணதான். அவர் அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப மதிமுகவுடைய இதுவாக இருந்தார். இவர்களை கிண்டல் பண்ணி தான். கலைஞரையும் அடிக்கடி சோழர் மன்னர் அந்த இது தானே சோழ மன்னர். அவர் ராசராசன், இவர் ராஜேந்திர சோழன், இவர் அடுத்த இவர் வராருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி இவர்கள் தன்னை நினைத்து கொண்டு தான் கட்சியிலும் ஆட்சியிலும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இவ்வளவு தமிழர் பெருமை மற்ற விஷயங்கள் பேசினாலும் இந்த ராஜராஜ சோழன் ப்ளஸ் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் அவங்களுக்கு கடாரம் கொண்டான் வரைக்கும் அந்த பெருமைலாம் அவர் தான். வெறுமனே சும்மா இருக்குல்ல, அவர் போய் கடல் வழியாகவும் பெரிய அளவில் கப்பற்படை இருந்தது இவர்கள் காலத்தில் தான். நீங்கள் விழிஞ்சல்ல வரைக்கும் இருந்தது. அவங்க சேர மன்னனுடைய இதெல்லாம் அழிச்சிட்டு விழிஞ்சம் துறைமுகம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவர்கள் ஆதிக்கத்தை நிலநாட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பிராந்தியத்தில் அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், வங்கக்கடலில் பெரிய அளவு கப்பற்படைன்னு வச்சுருந்தது இவங்க தான். ஒரே ஒரு சாம்ராஜ்யம் மட்டும்தான் அந்த டைமில் தென்னிந்தியாவிலேயே இவர்களுக்கு எதிராக ஒன்றே ஒன்று தான் இருந்தது, சாளுக்கியன்னு நினைக்கிறேன். மற்ற முழுதுமாக சோழ இதில் தான் பேரரசாக தான் இருந்தது. இதை தாண்டி மலேசியா, அந்த தீபகற்ப நாடுகள் அங்கெல்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட இந்தியா அளவுக்கு அவர் போனது, அங்கே தோற்கடிச்சது, ப்ளஸ் கங்கை நீரை கொண்டு வந்தது. இங்கே ஒரு குளம் மாதிரி வெட்டி ஒரு கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒன்று உருவாக்கி, நீங்கள் ராசராஜனுக்கு அப்புறம் வந்த அவர் வீழ்ச்சி கிட்டத்தட்ட 179 ஆண்டுகள் 176 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் தான் இருந்திருக்குது. நீங்கள் தஞ்சாவூர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். தஞ்சாவூர் இது அரியலூரில் இந்த மாதிரி ஒரு பெரிய பேரரசுடைய தலைநகரம் இருந்தது அப்படின்னா அது யுனெஸ்கோ மதிக்கக்கூடியது. அந்த தஞ்சை கோயிலுக்கு இணையாக
இங்கே அவர் கட்டின அந்த கோயில், அதுடைய அந்த நந்தி சிற்பம், சிவலிங்கம், இந்த மாதிரி விஷயம்லாம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் பேசுகிறவர்கள் தமிழர் பாரம்பரியம், தமிழர் பெருமை, கடாரம் கொண்டான். நீங்க அந்த அளவுக்கு கடல் கடந்து சென்றவனை எந்த அளவுக்கு நீங்க தூக்கி பிடிக்கணும். ஆனால் ஒரு மோடி தான் அத செய்ற மாதிரி இருக்குன்னா, இவர்கள் எந்த அளவுக்கோ அதில கூனி குறுகி போய் தான் நேத்தெல்லாம் போய் நிக்கிறாங்க. நீங்க அந்த விழாவை ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு முணுமுணுப்பு கூட இல்ல. இல்லாம. பார்த்தீங்களா? ஏன்னா, இவர்கள் நீங்க இன்னும் இதே இது அதிமுக ஆட்சி நடந்து, இவர்கள் இந்த சைட்ல இருந்து மோடிலாம் நடத்தியிருந்தா, அதிமுக ஆட்சிய விட்டு கிழிச்சிருப்பாங்க. ஆமா. என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்படி இப்படி நாங்கள் தான் திராவிடத்த இது பண்ணாங்க. அது இதுன்னு. இன்னைக்கு இவர்கள் அந்த சைடே இது இன்னொன்னு சென்டிமென்ட்டா இவர்களுக்கு என்ன பயம்னா, நீங்க ராஜராஜ சோழன் கட்டுன அந்த இது இருக்குல்ல, கோயில். ஆமா. அந்த கோயிலுக்கு யாரும் போமாட்டாங்க தெரியுமா? போனா அது ஒரு சென்டிமெண்ட். அந்த நேரம் தான் 84ல இந்திரா காந்தியும், எம்ஜிஆரும் போயிட்டு வந்தாங்க. உடனே அவங்க சுடப்பட்டாங்க. இவர் நோயில விழுந்துட்டார். அதுலேருந்து அந்த பயம் இன்னும் கொஞ்சம் அதிகம். ஜாஸ்தியாயிடுச்சு. 1000வது விழால கூட அங்க போய் பண்ணலன்னு நினைக்கிறேன். தனியா பின்னாடி தான் இருந்து நடத்துனாங்க. அப்ப இந்த பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 2வது இவர்களே இப்போ இதாயிட்டாங்க. ராஜராஜ சோழன், அடுத்து இப்ப ராஜேந்திர சோழன் இருக்காரு. அடுத்து ராஜேந்திர சோழன் 2 வருவாரு. அப்புறம் வந்து மன்னராட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கு. குலோத்துங்க சோழன் வருவாரு. அப்படியே ரெகுலரா லைனா இருக்கிறாங்க. இவங்க சிற்றரசலாக மற்றவர்கள் அனபாய சோழன் அவங்கலாம் இருக்காங்க. அதனால இவர்களுக்கு என்னன்னா, நம்ம ஏன் புதுசா போய் பண்ணணும்னு. ஆனா வரலாற்று இந்த மாதிரி விஷயங்கள பண்ணோன்றப்போ, இங்க எடுத்து பண்றப்போ இவர்களுக்கு அந்த ஒரு கில்ட்டி கோ பேக் மோடி கூட அது போடல. திமுக என்னதான் ஆச்சு? திமுக அமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை பிரைம் மினிஸ்டர் வர்றது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. திரு சேகர் பாபு அவரும் தமிழ்நாட்டுக்கு பெருமைங்க அவர் வந்துட்டு போனதுங்கிறது. தொல் திருமா அவர்கள் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு அவருமே பிரதமர் பேசினது தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாரி. எல்லாருமே ஒரே பெருமை சேர்க்கிறாங்களே பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன அது? ஈடி வாழ்க. ஒரே அர்த்தத்தோட முடிஞ்சது. ஆமா. என்னன்னா, இவர்களுடைய சமீபத்திய எதிர்ப்புகள் ஆட்சிக்கு வந்தோனே வெண்குடை, அப்புறம் அந்த கேலோ இண்டியா கூப்பிட்டது, செஸ் கூப்பிட்டது, இதெல்லாம் அவர் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஆனா அங்க போன அப்புறம் தெய்வமே, அவ்வளோதான் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். அதாவது நீட்ட வந்து விடமாட்டேன் தெய்வமே, நீட்ட அமல்படுத்திய நான் தடை கொண்டு வந்தே தீருவேன் தெய்வமே அப்படின்லாம் இவரு உதயநிதிய பிரதமர்ட்ட கண்டிப்போட சொல்லிட்டு வந்தார்லாம் இங்க உருட்டுனாங்க. ஞாபகம் இருக்குதா? ஆமா. இவ்வளோ நிலைமையில நீங்க இவர் சொல்லிட்டாரு. யாரு? தங்கம் தென்னரசு பெருமை அப்படின்னு. அவரு கருப்பு கொடி காட்டுவோன்றாரு. யாரு? செல்வ பிறந்தது. காட்டுனாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க நேத்து. பினராயி விஜயனுக்கு கருப்பு கொடி காட்டுறேன்னு போது அந்த டீம் அந்த கான்வாயில வந்த டீம் இறங்கி அடிச்சு ஒருவேளை அதை பார்த்து ஏன்னா ராகுல் காந்தி மேல வழக்கு போட்டதுக்கே 4 பேர் ரயில் மறியல் பண்ணி பின்னாடி அதே ரயில்ல ஏறி சென்னைக்கு வந்த டீம் அவங்க. அதனால வந்து யோசிச்சு அறிக்கையோட விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இவரு கருப்பு கொடின்றதும், இவரு வந்தால் பெருமை, தமிழகமே பெருமைன்னு சொல்றதும், இதெல்லாம் நீங்க அதிமுகல இருந்து பண்ணியிருந்தா, ஊடகங்கள வச்சுக்கிட்டு, "ஏய் அசைன்மென்ட் பார், கூட்டணிக்குள் குழப்பம். ஒருவர் வரவேற்கிறார், ஒருவர் எதிர்க்கிறார். இது என்ன கூட்டணி?" அப்படின்லாம் உருட்டியிருப்பாங்க. ஆனா, இங்க வந்து நாகரிகமாக மாறிவிட்டது. அது வந்து அரசியல் நாகரிகம் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ சரி அரசியல் நாகரிகம் ரைட்டுங்க. நீங்க தான் வழக்கம் போல எப்போ வந்தாலும் கோ பேக் மோடி போடுவீங்களே. கோ பேக் மோடி போடுறவரே மேடையில் ஏற்றிட்டாங்க. அதான் பிரச்சனை. நம்ம வேற போட்டு இதை வேற நம்மளும் அதே மேடையில் இருந்தா சிக்கலாடு அட்டென்ஷன்ல வேற நிக்கிறாரு. அவரு பவுன்சர் ஆகிட்டார். பார்த்துருப்பாரு மோடியே நல்லா ஹைட்டா இருக்கா போயிட்டு வெயிட் ஆகுறாப்புல அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஆளுங்களே நம்ம ஹைட்டுக்கு தாங்கிறாங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இவரு பக்காவா இருக்காருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி தான் அது ஒரு ட்ரால் ஓடி இருந்தது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறதுல இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்து அவரை வரவேற்கிறதுல குரூப்ல இது பண்ணியிருந்தாங்க. அவர் 3 கோரிக்கைகளை கொடுத்திருந்திருக்கிறார். அது மிக முக்கியமான கோரிக்கைகள். இது வரைக்கும் திமுக கையில் எடுக்காத ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது இந்த விவசாயிகளுக்கு வந்து சிபில் ஸ்கோர் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை வந்து மிக முக்கியமான கோரிக்கை. அதுவும் பிரதமர் வந்து செவி சாய்ச்சிருக்காருங்கிற சொல்றாங்க. இபிஎஸ் அவர்களிடம் பிரைம் மினிஸ்டர் காட்டுற இந்த பேரன்பை எப்படி பார்க்குறீங்க? இது கூட்டணி கணக்கான ஒரு விஷயமா? இது வந்து பொதுவா அவங்க கூட்டணி கட்சிகளை அந்த மாதிரி நடத்துவாங்க. நீங்க போன தடவையே பார்த்தீங்கன்னா, ஒன்றாக இருந்த பொழுது ஒரு அனைத்து மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி என்டிஏ தலைவர்கள் கூட்டம் இருந்தப்போ இபிஎஸ்ஸை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டது பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு கூட்டணி முறிச்சார். அங்கே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிங்க, இங்கே வந்து அண்ணாமலை விட்டு ஜெயலலிதா திட்ட விடுவீங்க. நாங்கள் என்ன இதுவா அதில் இவர் அடக்குங்கல அப்புறம் முடிவு பண்ணிட்டுவாங்கன்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மரியாதையை கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் மோடி எந்த ஹோட்டலில் தங்குறாரு, அந்த ஹோட்டலு பக்கத்துலேயே நமக்கு ரூம் போடு.
சப்போஸ் வெளியே வந்துட்டாருன்னா வணக்கம் போட்டு கீழே வந்துடுவான். தலைவா அப்படின்னு கேட்கும். எங்கடா ஓபிஎஸ் குரல் கேட்குது காணோம் அப்படின்னு பார்த்தா, தலைவா கீழே குனிஞ்சுப்பார் தலைவான்ற லெவலுக்கு தான் இன்னைக்கு அவரு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடிமைகளுக்கு வாழ்வு இல்லை அப்படின்றதுக்கு ஓபிஎஸும், நீங்க உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட இறங்கி வருவாங்கன்றதுக்கு எடப்பாடியும் உதாரணம். எடப்பாடி நீங்க பார்த்தீங்கன்னா, இவர்களே தான் இதே ஓபிஎஸ்ஸை பயன்படுத்தி 2017லேருந்து 21 வரைக்கும் உள்ளுக்குள்ள இல்லாத வேலைலாம் பண்ணாங்க. ஓபிஎஸ்ஸ நேரா நீங்க 11 எம்எல்ஏவோட ஒண்ணும் இல்லாம போனவர கூட்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் ஆகுறதுன்னா, அவங்க ஏத்துக்கினாங்கன்னா, அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு தானே. வித்யாசாகர் கூப்பிட்டு 2 பேர் கையும் பிடிச்சு விடுறாருன்னா, ஒரு மாநில ஆளுநரு, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு தானே. அவருக்கு துணை முதல்வர் பதவி குடுக்க வைக்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. அப்போ ஷிண்டே மாரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஏடிஎம்கேவ கீழ கொண்டு வாங்க. நம்ம பார்த்துக்கலான்றது தான் ஏற்பாடு. வொர்த் இல்லையே. எது பண்ணியும் வொர்த் இல்ல. இவர்கள் உறுதியாக நிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒண்ணு டிடிவி. 17 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. 110 எம்எல்ஏக்கள வச்சு ஆட்சிய நடத்தணும். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் குடுக்குற தொல்ல. இவரு ஒரு அறிக்கை விட்டா, அவர் ஒரு அறிக்கை. இவரு அதிமுக திமுக எதிர்ப்பு தான் அதிமுகன்னு கோரிக்கைன்னா, கலைஞர் வாழ்க சூப்பர்ன்னுவாரு அவரு. சட்டசபையிலேயே. அப்ப இந்த மாரிலாம் போகும்பொழுது, இவர சமாளிக்கிறது அவர்களுக்கு பெரும்பாடா இருந்தது. சரி 4 வருஷம் ஆட்சிய தள்ளணுன்றதுனால பாஜகவோட இணைந்து போனாங்க. 21க்கு பிறகு வேற லைன் எடுக்குறாங்க. இது நடக்காது. ஏன்னா, அந்த பவர் இருக்குன்னு தெரியுது. 2019ல ஒண்ணும் இல்லாம போன கூட்டணி, 2021ல நெருங்கி வந்து தான் தோத்துருக்கோன்றது தெரியும் பொழுது, நாம அப்ப உறுதியா இருக்கணுன்றதுல பண்றாங்க. ஆனாலும் அண்ணாமலைய கொண்டு வந்து போட்டோம்னா, அவரு சில வேலைகள் பண்ணாரு. ஓபிஎஸ் அண்ணாமலையுடைய கையாளாக நிற்கிறார். இன்னொரு பக்கம் திமுகவுடைய கையாள நிற்கிறார். இந்த பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா ஆகிக்கிட்டே அவங்க ஸ்ட்ராங் பண்ற வேலைய பண்றாங்க. இந்த போராட்டத்துல தான் எதிர்க்கட்சியா வேலை செய்யல. அது ஏன்னா இவரு கூட போராடுற மாரி ஆச்சு. அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஸை நீங்க மீண்டும் உறுதியா இருந்ததுனால தான், இவர்கள் உறுதியாக இருந்து தாவேகாவோட கூட்டணி அமைச்சுட்டா, இதுக்கு பிறகு அண்ணாமலைன்னு யார் வந்தாலும் பிஜேபி இங்க ஒரு பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க. கஷ்டம் அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு. அப்பதான் முந்திக்கிட்டு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து கூட்டணி சேருது. ஏன்னா இந்த கட்சியும் ஒரு பால்வாடி கட்சி தானே. இது யார்கிட்ட போய் பேசுறது? வெள்ளிக்கிழமை வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு பிரைம் மினிஸ்டருக்கு. ஒரு பாக்கியசாலியா என்ன காமிங்க, ஒரு பாக்கியத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கரையில் தந்தி டிவிக்கு வந்து பண்ருட்டியார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஜேபி வந்து தமிழகத்தில் வெறுக்கப்படக்கூடிய கட்சி, பிஜேபியிலேருந்து வெளியே வந்தால் ஓபிஎஸ்க்கு ரொம்ப நல்லது, தாவேகாவுடன் சேர்ந்தால் எதிர்க்கட்சியாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? அந்த பேட்டி முழுவதும் பார்த்தேன். பெரிய முன்னுக்கு பின் முரணாக அவர் பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து எப்படி எம்ஜிஆர் கூட இருந்தாரு. ஆனா விஜயகாந்த கவுத்ததுல அவருக்கு ஒரு பங்கு இருந்தது. ஏன்னா அனுபவமிக்க தலைவர் தான் விஜயகாந்த் அவர் இது பண்ணாரு. ஆனா அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, ஜெயலலிதாவுக்கு கூட சண்டை மூட்டுற வேலை நடக்குது, சந்திரகுமார் என்ன வேலை செய்றாருன்னு கூட தெரியாம தான் அவரு ஆலோசகரா இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட முறைத்த பிறகு என்ன நடக்கும், கட்சியை எப்படி காப்பாற்றணுன்ற லெவல் கூட அவர் இல்ல. அந்த லெவல் தான் அவருடைய இது. அதற்கு பிறகு ஓபிஎஸ் கூட இங்க அங்கன்னு அல்லாடிட்டு இருந்தாரு. ஓபிஎஸும் இவர்களும் பாஜகவோட ஒண்ணா இருக்கும்போதெல்லாம் பாஜக எதிரி கட்சி, பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி அதெல்லாம் தெரியல. இப்போ சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதையா தான் போகுது. இப்போ வந்து துண்ட தாவேகாவை தூக்கி போட்டிருக்காரு. விஜய் தாங்க வேற லெவலுங்க. விஜய் திமுக தாங்க அப்படின்றாரு. அவரு நெறியாளர் கேட்குறாரு, அப்போ விஜய் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கான்னா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இல்லங்க நீங்க விஜய் பெரிய கட்சின்றீங்க, பெரிய இதுன்றீங்க சக்தின்னு. அந்த கட்சியில ஒரு அமைப்பும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, அது பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஆனா விஜய் தான் அப்படின்னு. இப்படியே தான் அந்த பேட்டி மாத்தி மாத்தி. முழுவதும் போகுது தவிர, நீங்க வந்து அவரு சொன்னா கேட்க மாட்டாரு. அவரு கட்சியில அவர்ட்ட நான் கன்சல்டன்ட்டா தான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப அரசியல் தலைவர்ன்றது மாரி கன்சல்டன்ட் ஆயிட்டாரு. அப்ப இந்த மாதிரி தான். பாமக பத்தி கேட்டா சொல்ல வாய் திறக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா கட்சி அன்புமணிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா ரொம்பலாம் கேட்காதீங்க அப்படின்றாரு. அப்போ இவரு வந்து அவருடைய பேட்டி முழுவதுமே தாவேகாவுக்கு துண்டு போடுற ஏற்பாடும், பாஜக ஒண்ணும் இல்ல. பாஜகவும் அதிமுகவும் வீழ்த்தப்படும் அப்படின்ற மாரி அவருடைய எண்ணத்த சொல்றாரு. இல்லை இது விஜய் இதை ஏற்றுக்கொள்வாரா? முந்தின நாள் வரைக்கும் பாக்கியசாலியாக எனக்கு காமிப்பீங்களா, பாக்கியமாக எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்குற ஒரு ஓபிஎஸ்ஸை, நிலையற்ற ஒரு தலைவரை, ஓபிஎஸ் மாதிரி ஒரு நீங்க தலைவரை அப்படி கூட வேணாங்க. தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும். விஜய் கொண்டு வருவார். இந்த 2 கட்சிகளுக்குமே வீழ்த்தப்படணும். ஏதோ ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நம்புன ஆட்கள் ரொம்ப பேரு. நான் உட்பட வரவேற்றேன். ஏன்னா, ஒரு 2 கட்சிகளே மாறி மாறி வரக்கூடாது. ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எதன் மூலியமானா வரட்டும். விஜய் வராரா? வரட்டும்னு ஆரம்பத்தில பல மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் விலக மாட்டேன், இது மாட்டேன் சாபம் விட்டுருந்தாங்க. அப்பலாம் கூட நான் சொன்னேன், வரட்டும். அவரு என்ன கொள்கைன்னு சொல்லட்டும். அவர் எதிரியாக யாரை நிறுத்துகிறார்ன்னு பார்ப்போம். அவர் அரசியலை வைத்து அதன் பிறகு விமர்சிக்கலாம்னோம்.
வந்தார், சித்தாந்த எதிரினாரு, அரசியல் எதிரினாரு, அதுனாரு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த். ஒரு குழந்தை ஒருத்தர் சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது நல்லது. மௌனமா இருந்தீங்கன்னா பெரிய அறிவாளின்னு நெனச்சுக்குவோம். பரவால்ல பெரிய ஆள் போல. வாய தொறந்து பேசிட்டீங்க வச்சுக்கங்க, அட இவ்வளோதானா நீன்ற மாரி ஆயிடும். புஷி ஆனந்த் நெலம அதுதான். நீ மன்றத்த வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு வரணும்னு நீங்க கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சோன்ன, எத்தன ஞான சூனியங்கள் இருக்குதுன்னு ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. அரசியல் அறவே தெரியாத, தமிழகத்தின் நிலையை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. முற்றிலும் சிதற அதாவது தளபதிகள் இல்லாத படை வீரர்கள் மாரி, அங்கங்க விஜய் மேல ஆர்வம் கொண்ட ரசிகர்கள், தன்னெழுச்சியாக இருப்பவர்கள், கரண்ட் கம்பத்துக்கு நீ தானே சொன்ன. டியூப் லைட் இல்லையா? நீ போய் டியூப் லைட் வாங்கி போடு. கரண்ட் ஃபீஸ் போயிடுச்சா? நீ போய் ஃபீஸ் போடுன்னு. அப்பவே நம்மலாம் கண்டிச்சோம். இது வந்து பைத்தியக்காரத்தனம். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலர் மாரி பேசலாமா? கட்சி தொண்டர்கள் எப்படி தயார்படுத்தணும்? டியூப் லைட் இல்லையா? மக்கள்ட்ட கையெழுத்து இயக்கம் நடத்து. போய் அதிகாரிட்ட குடு. இவ்வளோ பேர் இது நாங்க வந்து தாவேகா. பண்ணல நான் போராட்டம் நடத்துனா அவன் பயப்படுவான். அடுத்த தடவ உனக்கு மரியாதை குடுப்பான். அந்த மக்களுக்கு நீ அறிமுகமாவ. நற்பணி இயக்கம் மாரி இருக்கு. போராட்டமா நீ மாறுவ. நீ நான் டியூப் லைட் வாங்கி போடுனா, மேல ஏறி கைதானா யார் பொறுப்பு? இல்ல சாக்கடிச்சு செத்து போனா யார் பொறுப்புன்னா, இப்ப அது நடக்குதா? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி போட்டுன்னுக்குறான். அவன் எலக்ட்ரிஷியனோ என்னமோ அது வேற விஷயம். இவன் எலக்ட்ரிஷியனா இருப்பான் இவனுக்கு தெரியும். வேற ஒருத்தன் இதே மாரி ஏறிட்டான் என்ன பண்ணுவ? ஏறுறதுல புகழ் பெற்றவர்கள் அவர்கள். மரம் ஏறுவார்கள், எல்லா இடத்துலயும் ஏறுவார்கள். அப்போ இந்த வேலைய நீயே சொன்னனா என்ன ஆகும்? அப்போ இதுதான் அவர்களுடைய தரம். மீண்டும் இந்த ஆட்சியில ஒரு ஆணவ கொலை நம்ம பார்க்குறோம். சமூக நீதி பேசுற ஆட்சியில ஆணவ கொலை. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிவிப்பும் எந்த ஒரு இடத்துலருந்தும் வரல. ஆனா கொல்லப்பட்ட அந்த சிறுவன் அந்த வாலிபன் வந்து படிப்புல கூட நல்ல ஒரு படிப்பு மார்க் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது இப்படி ஒரு ஆணவ கொலை எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்துல முதல் முதல் தலைமுறை பட்டதாரி 490 மார்க் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காரு. நல்ல வாழ்க்கை அவரு இங்க சென்னையில ஒரு மென்பொருள் நிறுவனத்துல நல்ல பொசிஷன் வந்திருக்காரு. ஊருக்கு வந்த பொழுது இப்படி ஒரு தன்னுடைய பள்ளி தோழிய சந்திச்சு பேசியிருக்காரு. இப்ப எப்படி உருட்டுறாங்கன்னா, காதலாக இருந்தால் அது ஆணவ கொலை. நட்பு ரீதியாக இவர்கள் பேசுவதை பிடிக்காமல் அவர் கொலை செய்திருக்கிறார். அதனால இது சம்பந்தமாக அந்த பெண்ணிடமே விசாரணை நடக்கிறது. ஒருவேளை காதல் இல்லை என்றால் இது ஆணவ கொலை இல்லையா? எப்படி இது? இது அதை விட மோசம். ஏன்னா காதலிச்சா கூட ஒரு கோபம் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி அப்படின்னு. கோவத்துக்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. நீங்க காதலிக்காம நட்பா பழகினாலே உனக்கு கோபம் வந்து கொள்றன்னா, அது இதை விட மோசம் இல்ல? ஆனா இந்த ஊடகங்கள்ல உருட்டுறாங்க. ஏன்னா அந்த அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேருமே காவல்துறையில சார்பு எஸ்ஐகளா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு எதிராக உடனடியாக அரசியல் ரீதியாக திருமாவளவன் மற்றவர்கள்லாம் குரல் கொடுத்தால்தான் அதற்கு ஒரு அழுத்தம் வரும். அதிகாரிகள் பயப்படுவாங்க. எப்படி அஜித்குமார் மேட்டர்ல வெளியிலேருந்து அழுத்தம் வந்த பிறகு தானே எல்லாமே மாறுது. பொதுமக்களுக்கும் சாட்சி சொல்லணும்னு தைரியம் வரும். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. ஒருத்தன் மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜனங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் போய் கேட்டா, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன்டா அப்படின்னு இது பண்றப்போ எல்லாருமே அவன் பொண்டாட்டி அவன் அடிக்கிறான் நமக்கு எதுக்குப்பான்னு. ஆனா இன்னொருத்தர் போய் உன் பொண்டாட்டி நீ அடிக்கிறத பொது வெளியில வச்சு நீ அடிப்ப நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமாடான்னு ஒரு அறை விட்டாருன்னா 10 பேர் சேர்ந்துருவான். ஆமா. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? என்னதான் உன் பொண்டாட்டியா இருந்தாலும் நீ நடு ரோட்டில் போட்டு அடிப்பியா? சேர்ந்துருவான். இது வந்து ஒரு மாஸ் மென்டாலிட்டி. இதுக்கு வரணும்னா இது ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள், அதுலேயும் நீங்கள் குறிப்பாக ஆணவ கொலைக்கு எதிரானவர்கள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றவர்கள் எல்லாம் வந்து உடனடியாக இதுக்கு எதிரான குரலை எழுப்பணும். எழுப்பும் பொழுது அங்கே இருக்கிற அதிகாரிகளே ஒரு பயம் வரும். இப்போ எப்படி உருட்டுறாங்க? இது லவ்வா இல்லை நட்பா? லவ்னா தான் ஆணவ கொலை, நட்புனா ஆணவ கொலை இல்லைன்னு உருட்டுறாங்கல்ல. இந்த உருட்டெல்லாம் அப்படியே அமிக்கிடும். அழிப்பா எல்லாத்தையும் அழி அப்படின்ட்டு போயிடும். அதில் வேற உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு தெரிய வருமா? அது எப்படி தெரிய வரும்? உடற்கூறு ஆய்வில் வந்து இல்லை இது லவ் கிடையாது, இதயத்தை ஏதாவது குழந்தை பார்க்க போறான்னு தெரில. நீங்கள் ஏன் அந்த பையனுக்கு கோபம் வருது? தன்னுடைய அக்கா கூட பழகிறான்னா ஏன் கோபம் வருது? இந்த கோபம் உடனடியாக வந்திருக்குமா? பல நாள் கோபம் தான் இது வந்திருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். இன்னொன்று, இது ஒரு பையனுடைய கோபம் சம்பந்த விஷயமாக பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி அந்த சமூகம் ஜாதி சார்ந்த விஷயத்தோடைய வெறுப்புடைய வெளிப்பாடு தானே இவ்வளோ பெரிய இது. ஏன்னா மீண்டும் நெல்லையில் அது தொடங்குது. திருப்பியும் வந்து சாதியல் ரீதியான ஒரு அடக்குமுறையை தோணுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுத்து அதை வந்து இதுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை, இதற்கு எதிரான பிரச்சாரம் இதெல்லாம் கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வெறுப்பை தூண்டுறது வந்து இந்த டாஸ்மார்க் இன்னும் 2 கடை எக்ஸ்ட்ரா திறப்பீங்க. அப்போ இப்போ ஸ்கூல்லேயே அந்த நீதி கதைகள்லாம் விட்டுட்டாங்கல்ல. நீங்கள் பள்ளிகளில் மற்ற இடங்கள்ல தான் முதல்ல நீங்கள் இதை கொண்டு வரணும்.
எது? போதை பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்கானது. எல்லோரும் சமம். தீண்டாமை ஒரு பாவச் செயல். நம்ம புக்ல இருக்கும்ல, ஆமா. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை கடைபிடிப்பது குற்றம். அதெல்லாம். அதெல்லாம் எழுத்தோட போச்சு. அது நீதி கதைகளோ, மத்த விஷயங்களோ. இன்னொன்னு நட்பு, நம்ம நாடே வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. எல்லாரும் சமம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க சின்ன வயசுல பதிய வச்சா தான் வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஜாதி கயிறு கட்டுறதுக்குலாம் ஸ்கூல்ல பர்மிஷன். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆனோனே, இப்ப கொண்டு வந்துட்டு ஜாதி கயிறு இல்லன்னு. நேற்று கூட ஒரு ஸ்கூல்ல பெற்றோர்கள் பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம். எதுக்கு? அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மாணவ, மாணவிகளை, குழந்தைகளை ஜாதி சொல்லி திட்டுறாங்க. ஜாதி வேறுபாடு பார்க்குறாங்க. சொல்லிக் குடுக்குற இடத்துல இருந்துகிட்டே இருந்தா முதல்ல அவங்கள தூக்கி வேற வேற ஏதாவது இடத்துக்கு. இடத்துல போடணும். அந்த இடத்துலயே அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்க தலைமை ஆசிரியர் அப்படி இந்த ஆசிரியர்கள்ட்ட எப்படி அவங்க பார்ப்பாங்க? அந்த இது ஆசிரியர்கள் எப்படி கீழ வரும்? அப்போ இந்த எண்ணம் இந்த இருக்கிறவன் இந்த தலைமை ஆசிரியர் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கான். அவனுடைய அந்த துர்எண்ணம் அந்த குழந்தைகள் வரைக்கும் எதிரொலிக்குதுன்னா, அப்போ இவன் ஆசிரியரே அப்படி பண்ணும்பொழுது சக மாணவன் எப்படி பார்ப்பான்? "போய் அங்க உட்காருடா, கீழ உட்காரு" இந்த மாரி பண்ணுனா, அவன் "ஓ! கரெக்ட் நம்ம ஆசிரியர் சொல்றாங்கன்றது." நம்ம மேல தான். தடுக்கிற இடத்துல இருக்கிறவங்கள உருவாக்குறாங்க. பள்ளி, கல்வித்துறை எந்த லெவல்ல இருக்குது? இதுதான் பிரச்சனை. அப்ப இத தடுக்கிற வேலையை இந்த மாரி பண்றது அவர் சொல்றாருல்ல, கிட்னி திருட்டுக்கு. நாங்க என்ன போய் போய் மக்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். ஆமா, அதான் அவன் வேல. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அவன் வேல. மது குடிக்காதன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அவன் வேல. மதுவிலக்கு அமலாக்கத்துறை. ஆனா, நீங்க பண்றது மது விற்பனைக்கான அந்த துறையா மாத்தி வச்சுட்டீங்க. அது கலெக்டர கூட வச்சு திருட்டு கூட இல்ல. முறைகேடுன்னு சொல்லிட்டாருண்ணே. முறைகேடு. ஏன்னா இப்ப அவரே முறைகேடு அங்க போயிருக்கு பாருங்க. நீங்க ஊழல் பண்ணா முறைகேடுன்றாங்க. ஊழலு, முறைகேடுனா எங்க திருட்டு தானே அது? அவரு கரெக்ட்டா தான் சொல்றாருங்க. இப்போ திருமணத்தை மீறிய உறவு, நண்பன் மனைவியுடன் நட்பு, மக்கள் தொகை குறைப்பாளர். குறைப்பு. யாரு? கொலை பண்றவர். மக்கள் தொகை குறைப்பாளர். குறைப்பா. இப்ப ஜாதியை வலுப்படுத்தும் மக்கள் தொகை குறைப்பாளர். யாரு? ஆணவ ஆணவ கொலைப்பாளர். கொலைகாரங்க. ஜாதியை வலுப்படுத்துகிறவர். இப்படியே மாத்திட்டே போக வேண்டியதுதான். அதனால இவர் வாழ்க்கை பூரா இந்த வார்த்தைகள்ல விளையாடி இந்த மாரி சொல்றது தான் இவருடைய நிலைப்பாடா இருக்கு. மிக்க நன்றி நம்ம நேரத்தையும் கழிச்சதுக்கு.